ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைனாப்பிள் ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்: பைனாப்பிள், ஜீரகம், கடுகு, மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது மிளகா வத்தல். பருப்பு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் இது பைனாப்பிளை பொடி பொடியாக அரிஞ்சு ரசத்தில் போட வச்சுருக்கேன். ரசப்பொடி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி, ஒரு 4 துண்டு பைனாப்பிள் ரெண்டையும் விப்பரில் போட்டு போட்டேன். இதில் போட்டு தண்ணி நல்லா 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நறுக்கி வச்ச பைனாப்பிள் துண்டை அதில் போட்டு துளியோண்டு மஞ்சத்தூள், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதுக்குள்ளே இந்த இதில் மிளகு ஜீரகம் வறுத்துக்கலாம். இது கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ரசப்பொடி போட்டுக்கலாம். ரசப்பொடி, உப்பு, துளியோண்டு ஜீரகம், மிளகு, இது ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் போடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். வெறும் வானலியில் நல்லா வாசனை வரும். இதை மிளகு ஜீரகத்தை ஆஃப் பண்ணிடலாம். இப்போதான் கொதிக்க ஆரம்பிக்கும் போது உப்பு, ரசத்தூள், ரெண்டு டம்ளர் தண்ணி, ஒரு தக்காளி, ஒரு 4 துண்டு பைனாப்பிளை மிக்சியில் விப்பரில் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொதிக்க வருது. இப்போ தான் நம்ம ரசப்பொடி போடணும். வீட்டில் அரைச்ச ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா மிளகு ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த பொடி வாசனை போக கொதிக்கணும். கொஞ்சம் கொதித்தது உடனே இந்த ஜீரகம் மிளகு ஜீரகத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு ஜலத்தை ஊற்றணும். பருப்பு ஜலம் ஊற்றி நுர தட்டுற மாதிரி இறக்கும்போது ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். இந்த கொதிக்கிறது. இப்போ உப்பு போடுறோம். கல் உப்பு போடுறேன். கொதிக்கிறது. இப்போ மிளகு ஜீரகம் வறுத்த மிளகு ஜீரகத்தூள். இது பைனாப்பிள் துண்டு. நல்லா கொதிக்கிறது ரசம். இப்போ வந்து பருப்பு ஜலம் ஊற்றணும். இதை ஊற்றிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கணும். இப்போ பருப்பு ஜலம் ஊற்றப்போம். இந்த ரசம் கொதி வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஓட்டெல்லாம் கொதி வருது. இதோ நுர தட்டி வருது. இப்போ ஆஃப். ரொம்ப வழிய விடக்கூடாது ரசத்தை. கொதி வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கிறது ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆஃப் பண்ணினேன். உடனே துளி உண்டு
சர்க்கரை, இப்போ தாளித்து கொட்டிடலாம். நெய், ஒரு ஸ்பூன் நெய், நெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு வெடித்த உடனே மிளகா வத்தல் தாளிக்க, அப்புறம் கருவேப்பிலை. பைனாப்பிள் ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.